ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஜெயிச்சு முதலமைச்சரா ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் தொடர்ந்து ஒவ்வொரு மேடைகளிலும் சொல்லிக்கிட்டு வர்றார். ஆனா உண்மையிலேயே இது சாத்தியமாகுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை கிடையாது அப்படின்ற ஒரு விவகாரம் இன்னைக்கு பொதுவெளி வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. கட்சியில தாவேகாவுல யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு விவாத பொருள்ல தான் ஜான் ஆரோக்கியசாமியும் புசி ஆனந்தும் தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்காங்க. நீங்க புசி ஆனந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் ரசிகர் மன்றம் இருக்கும் பொழுதுல இருந்தே கூட பயணிச்சுட்டே வராரு. அப்புறம் மக்கள் இயக்கமா மாத்துறாரு. இந்த மக்கள் இயக்கத்துல தனக்கான ஒரு செட்டப் பீப்புளை என்ன பண்றாரு, புசி ஆனந்த் செட் பண்ணி வச்சுக்கிறாரு. குறிப்பா சொல்ல போகணும்னா புசி ஆனந்த மீறி விஜய் யாரும் சந்திக்க முடியாது. விஜய் சொல்லுகிற காரியங்கள், செயல்படுத்துகிற காரியங்கள் எல்லாமே விஜய் புசி ஆனந்த் மூலியமா தான் சொல்லி செயல்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு அதிகாரம் புசி ஆனந்துக்கு கட்சிக்குள்ள இருக்கிறத நம்ம பாக்குறோம். மக்கள் இயக்கம் கட்சியா மாறிட்ட பிறகு கூட இது தொடருது. ஏன்னா ஒரு நிர்வாகிகள், ஒரு மாவட்ட செயலாளர்களோ இல்ல மாநில லெவல்ல இருக்கிற பொருளாளர் கூட புசி ஆனந்த் இல்லாம விஜயை சந்திக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில விஜய் அவர்களை ரொம்ப பாதுகாத்துட்டு வராரு புசி ஆனந்த். இதற்கிடையில கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு ஜான் ஆரோக்கியசாமி, தேர்தல் வீக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி உள்ள வராரு. அவர் என்ன பண்றாருன்னா விஜயை எப்படியெல்லாம் இயக்கணுமோ அப்படியெல்லாம் இயக்குறாரு. ஒரு படத்துல ஒரு டைரக்டர் ஹீரோவை எப்படியெல்லாம் இயக்கி அவர்கிட்ட இந்த அவுட்புட் வாங்கணுமோ அதே போல ஜான் ஆரோக்கியசாமியும் தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியில விஜய் அவர்களை இயக்கி அவுட்புட்டை வாங்குறாரு. இன்னும் சொல்ல போனா ஸ்கிரிப்ட் படியே விஜய் அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துகிறார் அப்படின்னு கடந்த வேலூர் மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்துல கூட அது ரொம்பவே வெளிப்பட்டதை நம்ம பார்த்தோம். சோ இப்படியா இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் புசி ஆனந்த் விசஸ் ஜான் ஆரோக்கியசாமி இப்படின்னு இருக்க போயிரும்போது ஊடால ஆதவர்ஜுனாவும் வராரு. ஆதவர்ஜுனா பெரும் பண பலத்தோட உள்ள என்ன பண்றாரு, தன்னுடைய அதிகாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொரு பக்கம் புசி ஆனந்த் கூட முட்டி மோதுறாரு. இப்படியா மோதல் வெடிக்கும் பொழுது இங்க விஜய் அவர்கள் யாருக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க யாருக்கும் ஆதரவாக இல்ல. 3 பேரை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்றாரு. பஞ்சாயத்து பண்ணி சம உரிமை எல்லாருக்குமே. இப்போ ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி, புசி ஆனந்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி, ஐஆர்எஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த அருண்ராஜுக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி, இப்படி எல்லாரையும் ஈக்குவலா படுத்தணும் அப்படின்றதுக்காகவே கட்சிக்குள்ள கட்டமைப்ப பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை உருவாக்கி என்ன பண்றாரு, எல்லாரையும் பிரிக்கிறார். இருந்தாலும் புசி ஆனந்த் மேலோங்கி இருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்துட்ட பிறகு வேட்பாளர்களை அறிவிக்கணும். இந்த வேட்பாளர்களை யார போடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது புசி ஆனந்த் ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு விஜய் கிட்ட கொடுக்கறதாகவும் விஜய் அவர்கள் அதை பார்த்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி ஒரு செட் ஆஃப் லிஸ்ட கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி அவரு தேர்தல் வீக வகுப்பாளர் அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கள ஆய்வு செய்து அவர் ஒரு செட் ஆஃப் லிஸ்ட விஜய் கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா புசி ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது, ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது நமக்குன்னு உயிருக்கு உயிரா தோல் கொடுத்த தொண்டர்களை, நிர்வாகிகளை நம்ம அரசியல நிக்க வைக்கணும், தேர்தலை நிக்க வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கணும். இது மேலோட்டத்துல புசி ஆனந்த் பருவால ரசிகர் மன்றத்துல இருந்தே இருந்த நிர்வாகிகளுக்கு, தலைவர்களுக்கு இவரு பதவியே வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, பொதுநலப்பா அப்படின்னு சொன்னாலும் இல்ல, உள்ளுக்குள்ள இது ஒரு அரசியல். என்ன அரசியல்னா புசி ஆனந்த் அதிகப்படியான பணத்தை வசூல் செஞ்சு இருக்கிறாரு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா இதே தாவேக்காவுல நிர்வாகிகள், அதாவது ரசிகர் மன்றத்தில் இருந்த நிர்வாகிகளுக்கு கட்சி ஆரம்பிச்சிட பிறகு பதவிகள் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா இல்ல, மறுக்கப்பட்டது. ஏன்னா பணம் கொடுத்தால் இங்க பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை புசி ஆனந்த் தான் முதல்ல தாவேக்காவுல உருவாக்குறாரு. இது பல கட்சிகள்ல இருக்குது, எங்க கட்சியை மட்டும் நீங்க குறிக்கோள் காட்டுறது என்ன அப்படின்னு கேட்கலாம். பல கட்சிகள் இருந்தாலும் அது பொதுவெளியில வரல. ஆனா இங்க டிவிகேல மட்டும் இது தலை விரித்து ஆடுகிறது. வெளியே வருது, ஓப்பனாவே வெளியே வருது. ஜாதியை பார்த்து, பணத்தை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து இங்க என்ன பண்றாங்க, பதவிகள் தராங்க. உண்மையா உழைக்க நாங்களாம் ரசிகர் மன்றத்தில இருந்தே உழைச்சிட்டு வரோம், ஆனா எங்களுக்குன்னு இங்க அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அப்படின்ற குமுறல ஒவ்வொரு நிர்வாகிகளும் பொது வெளியில என்ன பண்றாங்க, ஓப்பனாவே சொல்றாங்க. சோ நீங்க மத்த கட்சிகள்ல இருந்தாலும் மத்த கட்சியில இருந்து வெளியில வரல, ஆனா தாவேக்கால மட்டும் குறிப்பிட்டு எல்லாருமே வராங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிப்பாட்டுறதுலதான் புசி ஆனந்துக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சண்டை ரொம்ப முட்டியது. 2 பேரையும் கூப்பிட்டு பனையூர்ல வலுவலகத்துல உட்கார வச்சு சமரச பஞ்சாயத்து செய்யறாரு விஜய் அவர்கள். இதுல புசி ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா,
ரசிகர் மன்றத்துல இருந்த நிர்வாகிகள் தான் இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரா நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாருன்னா, பணம் படைத்தவர்கள், அது இல்லாம அந்த தொகுதியில ரொம்ப மக்களிடத்துல அறிமுகமானவங்க, முகம் தெரிந்தவர்கள், இவங்களை நிப்பாட்டுனா அங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏன் ஜான் ஆரோக்கியசாமி இப்படியான வியூகங்களை வகுக்கிறார் அப்படின்னா, விஜயை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராகவே இல்லை. தனித்து 234 தொகுதியிலும் ஆட்கள் போட வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல விஜய் அவர்கள் தள்ளப்படுகிறார். இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லியும் யாரும் இங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராகவே இல்லை. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் இவங்க ஆட்களை நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு விஜய் தள்ளப்படுகிறார். இந்த 234 தொகுதிக்கும் ஆட்கள் இருக்கிறாங்களா விஜய்க்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் ரசிகர் மன்றத்துல இருக்கும் பொழுதே இதுவரைக்கும் நம்மளோட பயணிச்ச தலைவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த புசி ஆனந்த் முன்வைக்கிறாரு. இல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க தோத்து நிப்பீங்க, அத்தோட நீங்க கட்சிக்கு அரசியலுக்கு முடக்கு போடணும் அப்படின்ற ஒரு விவகாரத்தை ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதையும் இங்க நம்ம பாக்குறோம். ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஒரு தொகுதியில நீங்க ஒரு வேட்பாளரை நிப்பாட்டணும்னா முதல்ல அந்த தொகுதியில ஒரு பரிச்சயமா இருந்திருக்கணும், அவர் முகம் தெரிந்தவரா இருக்கணும், பணம் படைத்தவரா இருக்கணும். அந்த நபருக்கு குறைஞ்சபட்சம் டெபாசிட் வாங்குறதுக்காவது என்ன பண்ணணும், ஓட்டு வாங்குற அளவுக்கு அவருக்கு என்ன பண்ணணும், தகுதி இருக்கணும். இப்படியான ஒரு கேட்டகரி என்ன பண்றாரு ஜான் ஆரோக்கியசாமி விஜய் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா புசி ஆனந்த பொறுத்த வரைக்கும் நம்ம காசு வாங்கிட்டோம், காசு வாங்கிட்டு நம்ம பதவியும் கொடுக்கல, இப்போ சீட்டும் கொடுக்கலன்னா ஒட்டுமொத்த கோபமும் நம்ம மேல திரும்பிடும், அதுக்காகவே நம்ம என்ன பண்ணணும், இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு செட் ஆப் லிஸ்ட் கொடுத்தாலும் புசி ஆனந்த் ஓரளவுக்கு ஒரு செட் ஆப் கொடுக்குறாரு. சண்டை ரொம்ப முட்டி மோதுது, தலைமையில என்ன பண்றதுன்னு ஒண்ணு தெரியல. ஏன்னா இப்போ புசி ஆனந்த் என்ன சொன்னாரு, சைக்கிள் ஏறி போஸ்டர் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி கட் அவுட் ஒட்டி எல்லாத்துக்கும் பண்ணவங்களுக்கு தான் நாங்க இங்க பதவி தருவோம்னு சொன்னாரு. ஆனா சொன்னபடி கொடுத்தாரா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. பெரும்பாலானோர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. சோ கட்சியில தான் இவங்களுக்கு பதவியை தரல, ஆனா தேர்தலில் இவங்களுக்கு நிக்கிறதுக்கான சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விவகாரத்துலதான் புசி ஆனந்த் எவ்வளவு முயற்சிக்கிறாரு, ஆனா ஜான் ஆரோக்கியசாமி தடுக்கிறாரு. சோ சண்டை முட்டதுனால விஜய் அவர்கள் 2 பேரையும் பனை அலுவலகத்துல கூட்டு வச்சு 2 பேரையும் கண்டிச்சதாகவும், இந்த வேட்பாளரை சூஸ் பண்ற விஷயத்த நானே எடுத்துக்கிறேன் அப்படின்று வாக்குறுதி கொடுத்து 2 பேரும் சமரசம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஆனா இருந்தாலும் இங்க கட்சியில அதிகார மோதல் அப்படின்றது தலை விரித்தாடுகிறது. உச்சபட்ச ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு உட்கட்சி மோதல் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஒரு பக்கம் நான் ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு தர என் கூட கூட்டணி வாங்க அப்படின்னு விஜய் சொன்னாலும் யாரை நம்பி வரதுக்கு தயாரா இல்ல. ஒருவேளை 234 தொகுதியில நம்ம வேட்பாளரை நிப்பாட்டலாம் அப்படின்னாலும் கட்சி மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க, நம்ம நிப்பாட்டுறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்துல விஜய் அவர்கள் ரொம்ப தவிச்சுட்டு இருக்காரு. இதனிடையில சங்கீதா அவர்களும் இப்படி விவாகரத்து வழக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி என்ன பண்றாரு, விஜய்க்கு அடிமேல் அடி வந்திருக்கு. இந்த அடியெல்லாம் தாங்கி கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்று இவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.